ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, சீரடியிலிருந்து இந்த சாயப்பா நானே நேரடியாக உன்னை பார்க்க வந்திருக்கேன்னா கண்டிப்பா ஒரு நல்ல விஷயத்த சொல்ல போறேன் தான் அர்த்தம். இப்போது நான் உனக்கு கொடுக்க போறது பொன்னான அற்புதமான வாக்கு. அதாவது உன் வாழ்க்கையில உனக்கான பொக்கிஷத்தை கொடுத்து பொற்காலமாக உன் வாழ்க்கையை மாத்துறதுக்காக தான் இந்த சாயப்பா நானே சீரடியிலிருந்து நேரடியாக உன்னை பார்க்க வந்தேன். இதை கேட்கும் அதிர்ஷ்டத்தை பெற்ற என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில கூடிய சீக்கிரம் பேரதிர்ஷ்டமும் பெரும் புகழும் வந்து சேரப்போகுது. நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில நல்ல செயல்களையே செய்யணும்னு யோசிக்கிறது எனக்கு புரியுது. இதே போல நீ எப்பவுமே இருந்து எல்லாரிடமும் நல்ல விதமாக நடந்துக்கிட்டு நல்ல எண்ணத்தோட நல்ல பேச்சை பேசும்போது கண்டிப்பா உனக்கான அனைத்தும் நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா செய்வேன் என் செல்லமே. நீ எப்போதும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்க பழகு. பேசாம இருக்க கத்துக்கிட்டினாலே உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் வராமல் உன்னால் தடுக்க முடியும். உன் பிரச்சனைகளை நீக்கி உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நான் ஒருபோதும் யாருக்கும் தண்டனையை கொடுக்க மாட்டேன். ஏன்னா அன்பே உருவான எளிமையான உருவம் அல்லவா இந்த சாயப்பா. யாராவது தப்பு செஞ்சாலும் அவர்களுக்கு தன் தவறை உணர்ச்சி செய்யும் விதமாக தான் ஏதாவது செய்வதை தவிர யாரையும் தண்டிக்கணும் தண்டனை கொடுக்கணுன்றது இந்த சாயப்பாவின் எண்ணம் கிடையாது. அதனால நீ செஞ்ச தவறுகளுக்காக நான் உன்னை தண்டிச்சிருவனோ, உனக்கு கஷ்டத்தை கொடுத்துருவனோ, கவலையை கொடுத்துருவனோன்ற பயம் உனக்கு வேண்டாம். நீ எதை பற்றியும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். யாராவது உன்னை என்ன சொன்னாலும் எப்படி நடத்தினாலும் கூட அதுக்காக நீ கோவப்படாத. என்னை நம்பிக்கையோடு வழிபட்டு வணங்கும் உனக்கு தேவையான உதவிகளையெல்லாம் செஞ்சு கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன். நீ செய்யும் செயல்கள் அனைத்திலும் உனக்கு துணையாக இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. நானே உனக்கு கூடவே இருந்து உனக்கு நல்ல அனுபவத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கைங்கிறது ஒரு பிரார்த்தனை தான். அதில் நீ செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் எனக்கு நீ செய்யக்கூடிய அர்ச்சனையை போலதான். நீ நல்ல செயல்களை செஞ்சினா அது எனக்கு நீ பூமாலையால் அர்ச்சனை செய்வதை போல நான் ஏற்றுக்குவேன். உன் வாழ்க்கையில் உன்னுடைய விருப்பங்கள் அனைத்தையும் உன் பிரார்த்தனையாக நான் நினச்சிக்கிட்டு நீ எதிர்பார்க்குறதை எல்லாம் உனக்கு சிறப்பாக செஞ்சு தரப்போகிறேன். உனக்கு எல்லாமுமாக நானே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். நீ ஏன் நினச்சி பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுறேன் என் செல்லமே. சுப விஷயங்களும் சந்தோஷமான நல்ல காரியங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றி தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ எதிர்பார்க்குற விஷயங்களை எல்லாம் பெறுவதற்கு முழு தகுதியும் திறமையும் கொண்ட நீ உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொண்டு வெற்றிகரமாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ கேட்டதையெல்லாம் இந்த சாயப்பா நிச்சயம் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு இப்போதே உனக்கு பொன்வாக்கை கொடுக்கிறேன் என் செல்லமே. நீ நினைச்சது நடக்கிற வரைக்கும், நீ கேட்டது கிடைக்கிற வரைக்கும் நீ பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும். இந்த சாயப்பா என் அன்பு குழந்தையான உனக்கு பரிபூரண ஆசீர்வாதங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒரு நல்ல செயல்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான செயல்கள் யாவற்றிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுக்குறேன். நீ மற்றவங்களுக்கு கொடுப்பதை எல்லாம் மீண்டும் நிறைவாக பெற்றுக்கொள்ளும்படி உன்னை வந்து சேரும்படி இந்த சாயப்பா செய்கிறேன் என் செல்லமே. நீ மற்றவங்களுக்கு என்ன செய்றியோ
அதுதான் பல மடங்காக உன்னை நோக்கி திரும்ப வருங்கிறது பிரபஞ்ச விதி. அதனால் எல்லாருக்கும் நன்மையவே நினச்சிக்கிட்டு எல்லாருக்கும் நீ நன்மையவே செய்யும்போது 7 தலைமுறைக்கும் அது உன்னையும் உன் வம்சத்தையும் காக்கும் விஷயமாக இருக்கும். நீ செய்ய நினைக்கிற அத்தனை காரியங்களிலும் இந்த சாயப்பா நானே உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்க்கிறத நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நம்பிக்கையோடு நீ செயல்படும் எல்லா விஷயங்களிலும் கண்டிப்பா உனக்கான முயற்சிகள் வெற்றி பெறும். சூரியனை கண்ட பனி எப்படி உருகி போகுமோ அதே போல என்னை கண்ட உன் வாழ்வின் துயரங்கள் எல்லாம் உருகி மறைந்து விலகி போயிடும் என் செல்லமே. உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருக்கும்போது கர்ம வினையும் கஷ்டங்களும் உன்னை எதுவும் செய்ய முடியாதுங்கிறது தான் உண்மை. ரொம்ப நாளா நீ கேட்டுக்கிட்டு இருக்க விஷயங்களை எல்லாம் இந்த சாயப்பா கூடிய சீக்கிரம் உனக்கு நடத்தி தர்றேன். உன் கனவை நனவாக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கைக்கு கதியாக இந்த சாயப்பா இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். குடும்ப பாரத்தை தலையில் சுமந்துக்கிட்டு எல்லாருக்கும் தேவையானதை செஞ்சு கொடுக்கணும் நீ விருப்பப்பட்டாலும் அதை செஞ்சு கொடுப்பதற்கு தேவையான வசதி இல்லாமல் நீ படும் வேதனை எனக்கு புரிகிறது. கொஞ்சம் கூட ஓய்வெடுக்க நேரமே இல்லாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ ஓடிக்கிட்டே இருக்கிறதையும் இந்த சாயப்பா பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். உன் மன வலியையும் வேதனையும் புரிஞ்சுக்கிட்டு தான் உன் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணுன்றதுக்காக இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன். கண்டிப்பாக உன் மன ஓட்டமும் என்ன ஓட்டமும் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். உன் நல்ல மனசுக்காகவே உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். வீணாக கவலைகளை போட்டு உன் மனசை நிரப்பிக்காம மனசை லேசாக்கிக்கிட்டு சிறகை விரித்து பறக்க தயாராகு. உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. எல்லாமே உனக்கு நல்லபடியாக உன் வாழ்க்கையை அழகாக்கும் விதமாக நான் நடத்தி தர்றேன். நீ எந்த அளவுக்கு பக்தியோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு அறியாமைங்கிற இருள் உன்னை விட்டு அகன்று போகும். தர்மத்தின் வழியில் நேர்மையின் பாதையில் வாழ நினைக்கிற உனக்கு இந்த சாயப்பா துணையாக இருந்து உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை நினச்சும் வருத்தப்பட தேவையில்லை. இனி எல்லாமே உனக்கு சிறப்பாக நடக்க போகுது. உன் கண்ணீரை தொடச்சி உனக்கு மன அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இந்த சாயப்பா மாற்றி காட்டுறேன். கூடிய சீக்கிரமே உன்னுடைய இந்த கஷ்டமான சூழ்நிலை மாறும். உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு உண்டாகும். உன்னை காயப்படுத்தினவங்களே உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும்படி நான் செய்கிறேன். உன் மன வலியையும் வேதனையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செய்ய இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து உனக்கான நல்லதை நிச்சயமாக நான் செஞ்சு கொடுக்குறேன் என் செல்லமே. கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி ரொம்ப அதிகமாக யோசிச்சு நீ மனசை போட்டு குழப்பிக்காம இந்த நிகழ்காலத்தை மகிழ்ச்சியோடு வாழ பழகு. என்னை பரிபூரண சரணாகதி அடைஞ்ச உன் வேலைகளையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சாயப்பா கூடிய சீக்கிரமே நீ எண்ணியதையெல்லாம் நீ நினச்சதையெல்லாம் நினச்சது போலவே உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். நீ தேவையில்லாமல் துக்கத்தோடு மனமுடைஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லை. என் பாதுகாப்பு உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என் மேலே நீ முழு நம்பிக்கை வச்சாலே அத்தனையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துருவேன். என்னுடைய அன்பும் அருளும் உனக்கு எப்போதும் இருக்குன்றதை நீ மறந்துட வேணாம். என்னை பரிபூரண சரணாகதி அடைஞ்ச உனக்காகவே உன் வாழ்க்கையில் அனைத்தையும் இந்த சாயப்பா சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். எந்த விஷயத்திலும் அளவுக்கு மீறி ஓய்வெடுக்காதே. காலத்தையும் நேரத்தையும் சரியாக பயன்படுத்திக்கிட்டு உன் கடமைகளை நீ சிறப்பாக செய்யும்போது நல்ல செயல்களை செய்யும் உனக்கு நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்குறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ மன அமைதியை இழந்து விட வேண்டாம். நீ மனசு வச்சினா அன்பால் அனைத்தையும் மாற்ற முடியுங்கிறது தான் உண்மை. எல்லா உயிர்களிலும் எல்லா உறவுகளிடமும் நீ அன்போடு பேசும்போது பழகும்போது அது உனக்கே சாதகமாக உனக்கு சந்தோஷத்தை தரும் விதத்தில் மாறும் என் செல்லமே. உன் மனசில் பயமோ பதட்டமோ இல்லாமல் இந்த சாயப்பாவை முழுசாக சரணாகதி அடைஞ்சு
உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டினா உனக்கு எந்த பயமும் தேவையில்லை. உன் நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு சரியான தருணம் வரும்போது நீ விரும்பிய அனைத்தையும் நிச்சயம் நான் உன் கைகளில் வந்து ஒப்படைக்கிறேன். நீ தேவையில்லாமல் எந்த எதிர்மறை சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்கவாதே. உனக்குள்ளே இருக்கிற அனைத்துக்கும், உன் வாழ்க்கையில் கிடைச்ச அனைத்துக்கும் நீ நன்றி உணர்வோடு இரு. மகிழ்ச்சியான மனநிலையோட உன் வேலைகளை மட்டும் நீ தொடர்ந்து செஞ்சினா போதும். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன் விருப்பங்களை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு.